கைஸ், அம்மா வீட்டில் இருந்து அத்தம்மா வீட்டுக்கு போக வேண்டிய டைம் வந்தாச்சு. அதனால் ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணலான்னு நானும் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். அப்படியே எங்கள் நானி குட்டிக்கு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பேக் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணது தான். ஒரு பேக் இல்லை, 2 பேக் இல்லை, பேக்காக லைன் கட்டி நாங்களும் அடிக்கிட்டே தான் இருக்கோம். ஆக்சுவலாக வீக் டேஸில் தான் நாங்கள் போகிறோம். வீக் டேனால பேக் பண்ணிலாம் எடுத்து வைக்க முடியாது. அதனால் வீக்கெண்டாக பார்த்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஸ்டில் அது போயிட்டே தான் இருக்குது. ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பப்போ நானும் தேவையானது ஞாபகம் வர்றது அதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். பிகாஸ் ஃபுல் ஃப்ளெட்ஜாக என்னால் சத்தியமாக முடியலை. எல்லாருமே டெலிவரி முடிஞ்ச பிறகு அம்மா வீட்டுக்கு தான் வருவாங்க. நானும் அதே மாதிரி தான் வந்தேன். பட் 10 நாள்லேயே வந்து அகைன் நான் அத்தம்மா வீட்டுக்கு போயிட்டேன். பிகாஸ் நானும் அக்காவும் ஒரே டைமில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோம் அப்போது. ஸோ அக்கா வந்து அப்போது இங்கே இல்லை, நான் இங்கே தான் இருந்தேன். அதனால் டெலிவரி ஆன பிறகு நான் அங்கே போயிட்டேன், அக்கா இங்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5th மந்தில் நானி குட்டியோடு அம்மா வீட்டுக்கு வந்தேன். அம்மா வீட்டுக்கு வந்து 3 மாதம் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் என்னால் நம்பவே முடியல 3 மாதம் எப்படி போச்சுன்னு. அதுக்குள்ளே எங்கள் அத்தம்மா அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க. எங்கள் அத்தம்மா என்னை செம்ம சூப்பராக பார்த்துப்பாங்க. என்ன தான் இருந்தாலும் அம்மா வீடு தானே. அப்பா அம்மா கூட இருக்கிறது ஒரு தனி ஸ்பெஷல் தான் நம்மளுக்கு எப்போயுமே. ஃபைனலாக எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு, கிளம்ப வேண்டியது தான் இனிமேல். கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் நிறையா இருந்ததுனால டெய்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. பட் இனிமேல் போஸ்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக பாருங்கள்.